ஆரோக்கியமான கேழ்வரகு வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம வழக்கமாக நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வாங்குகிற பொருள் தான். அதனால் இந்த பொருளை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். தோல் நீக்க வேணாம், தோலோடு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தோல் நீக்காமல் அப்படியே வறுத்து நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பாதாம் 2 முந்திரி சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், கொப்பரை தேங்காய் இருந்தால் அரை தேங்காய் எடுத்துக்கலாம். விருப்பப்பட்ட எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து எனக்கு ஒத்து வராது, அதனால் நான் எள்ளு எடுத்துக்கல. அதனால் இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக ஆற வச்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவுக்கு அடுத்த பதம் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும். அப்போ தான் வந்து இந்த ரொட்டி தட்டுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற பதத்துக்கு நல்லா மாவு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி கல்லில் சூடு பண்ணி நம்ம ரொட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி உருண்டை செய்கிறதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது. மாவு நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. நல்லா கொல கொலன்னு இருக்கணும். மாவு நல்லா வெந்தால் போதும். இந்த பதத்துக்கு நம்ம உருட்டி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொப்பரை தேங்காய் போட்டிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம். அதனால் வந்து எண்ணெய் வந்து இதில் தேவையில்லை. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் போட்டோமா நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறப்ப அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் வந்து எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸு எல்லாத்தையும் வந்து தோலோடு அந்த வேர்க்கடலையே தோல் எடுக்காமல் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ராகி ரொட்டி வந்து நம்ம செஞ்சுட்டோம். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் பொருள் தான் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், இருந்தாலும் நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து நமக்கு என்ன சைஸ் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.